தியேட்டர் எனக்கு எங்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கேமரா எனக்கு மேல இப்படி இப்படி இருக்கும். நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது கேமராவை பார்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் நான் விசிபிளா தெரியணும். என்னோட ஆக்டிங் இப்போ நான் கண்ணு லைக் மயக்கம் வர மாதிரி இருக்கு, இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பண்றேன்னா அந்த லென்ஸுக்கு வந்து அது தெரியணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பெரிய டாஸ்கா இருந்தது எனக்கு. ஏன்னா கேமரா முன்னாடி அந்த டெக்னிக்கலோட ஆக்ட் பண்றது தான் ஒரு சினிமா ஆக்டிங்னு வந்து தியேட்டர்ல அது கிடையாது. அங்க ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ். எனக்கு இந்த ஸ்பேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா 100 பேருக்கு நான் எப்படி வேணாலும் அந்த மூலையில போய் நடிக்கலாம், இந்த மூலையில நடிக்கலாம், இங்க சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லயே நின்று நான் ஒரு டைலாக் ப்ரொஜெக்ஷன் எடுக்கலாம். பட் எனக்கு அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு. இதுக்குள்ள நான் இப்படி போனாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஆடா தெரியும், இப்படி போனாலும் தெரியாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு குட்டி இதுல வந்து நடிக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டாஸ்கா இருந்தது. தியேட்டர்ல ஒரு 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 விஷயம் இருக்கு, லைக் ஒரு ஒரு அது ஒரு ஒர்க்காவே வந்து பண்ணுவாங்க. ஒரு ஒரு யாருமே இல்லாம எல்லா இடத்துலயுமே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளே நினைச்சு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து போய் பேசணும் அப்படின்ற மாதிரி. நான் அப்படிதான் டோலியில இருந்தேன். ஆக்சுவலி மந்தாராய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு, ஷீலா தான் நானு. ஆனா அந்த கேரக்டர் கிட்ட பேசி பேசி நான் எல்லாமே வந்து பண்ண மாதிரி தான் இருந்தது. நான் அப்படிதான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் நான் சேவ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு எட்ஜி ஃபியர்ல இருந்தேன் நான்.